இல்லை பருத்தி பால் கட்டின உடனே பெரிய அதெல்லாம் கிடையாது, தரமான பேச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம மதுரையில் ஜிகிர்தண்டா போலவே பருத்தி பாலும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ட்ரிங்க்னு சொல்லலாம். நம்ம நிறைய கடையில் கூட சின்ன சின்ன 2 வீலர்ஸ் சைக்கிள் பைக்கில் கூட வாங்கி குடிச்சிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து மதுரை முனிச்சாலை ரோட்டில் இருக்கக்கூடிய செம்ம ஃபேமஸான செம்ம பழமை வந்த கிட்டத்தட்ட 92 வருஷம் ஆச்சா நம்ம சந்தனம் ஐயா பருத்தி பால் கடைக்கு தான் வந்திருக்கோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் போன அன்னைக்கு சரியான மழை, சுமார் முட்டி வரைக்கும் தண்ணின்னு சொல்லலாம். செம்ம காம்போவில் அடிக்கிற குளிருக்கு சும்மா தகன்னு சுட சுட பருத்தி பால் வேற மாதிரி. அப்புறம் என்ன, இந்த அண்ணன் தான் நம்ம சந்தனமையோடைய பையன். சுட சுட பருத்தி பாலை ஆற்றி அப்படியே கிளாஸில் அழகாக ஊற்றி அப்படியே கண்ணியமான முறையில் அந்த கொடுக்குற முறையை பாருங்களேன். இதை வச்சு அவங்க இந்த தொழிலில் எந்த அளவை கண்ணியம் வச்சுருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, அடிக்கிற குளிருக்கு சுற்றி தண்ணியோட ஆவி பறக்க பருத்தி பால் ரெடி ஆகிடுச்சு. சரி, நமக்கான வந்தாச்சு. இங்கே கலர் பாருங்களேன், நான் நிறைய இடத்துல குடிச்சிருக்கேன், எல்லாமே ஒயிட் கலரு இல்லைனா கொஞ்சம் மஞ்சள் கலந்து இருக்கும். இது பார்த்தீங்களா, எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்குது. காரணம் வந்து இவங்க வந்து கருப்பட்டி ஆட் பண்ணுறாங்க. சரி, குடிச்சு பார்ப்போமா? சுட சுட இருக்குது, செம்ம டேஸ்ட், நல்லா இனிப்பாகவும் இருக்குது. அதே நேரத்தில் லைட்டாக மருந்து சாப்பிட்ட மாதிரி, மூலிகை சம்மந்தமாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்டியாக. ஓ, கேரளாலேருந்துண்ணா பாருங்கள், கேரளா வண்டியா, கேரளாலேருந்து வந்து குடிக்கிறாங்க. பார்த்தீங்க, கேரளா வண்டி அழகாக கொண்டு போய் பரிமாறினாப்பில். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்தோம்னா கொடுக்குற விதத்தை பாருங்களேன், கண்ணியமான முறையில் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் நேற்று கூட வீடியோ ஷூட் பண்ணேன், அந்த கிளிப்ஸையும் ஆட் பண்ணுறேன். அதை வச்சு இந்த கடையோடைய சரௌண்டிங்ஸ் அட்மாஸ்பியர் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி நீங்களே கணிச்சிக்கலாம். இது எவ்வளோ இனிப்போ அதை விட இனிப்பானது ஐயா பேச்சு. யூடியூப்ல ஏற்கனவே பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே இனிமே இந்த ஸ்டார்ட் ஆகிறது இதுதான் ஹைலைட். ஐயா பேசுறது தான். ஆமாம், பேசுறது. வணக்கங்க. என் தமிழ் சொந்தங்கள், தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள்ங்க. இந்த மதுரை மாநகர் வந்து ஒரு சிறப்புமிக்க நகரங்க. இந்த மதுரை மாநகரில் வந்து மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில் இருக்குங்க. இந்த மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயிலை ஒருத்தர் 2 பேர் கட்டலைங்க, பாண்டியர்கள் எல்லாம் சேர்ந்து கட்டிட்டு கடைசியில் திருமலை நாயக்கர் தான் பூர்த்தி பண்ணியிருக்காருங்க. அப்படிப்பட்ட இந்த மாமதுரையில் ஒரு வியாபாரம், ஒரு பருத்திப்பால், அதாவது 4 தலைமுறை, 1 2 இல்லைங்க, 4 தலைமுறைங்க இந்த வியாபாரம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பருத்தியில் இருக்கக்கூடிய இந்த பருப்பில் இருக்க சாறு வந்து பசும்பால் மாதிரி காய்ச்சி, அதுக்கு மேலே இந்த நவதானியம்னு சொல்லக்கூடிய அரிசி, கருப்பட்டி, தேங்காய், சுக்கு, ஏலக்காய், திப்பிலி, சித்திரத்தை, இப்படி எல்லா பொருளும் ஆக்டிங் பண்ண உடனே மனித வாழ்வுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க இது. இந்த பருத்தி பால் சாப்பிட்டா இந்த சளியெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா யதார்த்தமாக ஒரு வாட்டி வந்தேன், 2 வாட்டி குடித்தா அதுலேயே டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சு. இந்த கொரோனாவிலேருந்து ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கேன். கொரோனா வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு, நல்லா இருமல், சரியான இருமல். காலையில் மாலையில் 2 வாட்டி நான் குடித்தேன், 3 நாளைக்கு. அப்படியே எல்லாமே அமுத்துடுச்சு, தொண்டெல்லாம் ஒன்றுமே ஆகாது, சளி பிடிக்காது. இதை குடித்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கஷ்டப்பட்டு தான் வந்தவர், பருத்தி பால் தான் தொழில், வேறு மாற்றமே கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் இருக்கார், இன்றைக்கி அப்படி தான் இருக்கார். இல்லை பருத்தி பால் கட்டின உடனே பெரிய அதெல்லாம் கிடையாது, தரமான பேச்சு. அவங்களுக்கு உடைய சேவை அடிப்படையில் தான் இந்த வியாபாரம் பண்ணுறான். ஒரு சாதாரணமாக வந்து இந்த விலைவாசிகளுடைய கணக்கை பார்த்தோம்னாங்க, போடக்கூடிய பொருள் பூராமே பணம் அதிகமாக விலை கொடுத்து வாங்கி ஒரு கிளாஸ் தயாரிக்கணும்னா 40 ரூபாய்க்கு மேலே எனக்கு கணக்கு வருதுங்க. எப்படா கொடுக்குறேன்னு பார்த்தா, எல்லா மக்களுடைய ஆதரவுனால் எனக்கு கொஞ்சோண்டு காசு கிடைச்சா போதும், அதிக லாபம் எனக்கு தேவையில்லை, இந்த வகுறு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு தானே நம்ம சாப்பிட முடியும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில், அந்த நல்ல அபிப்பிராயத்தில் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் உழைச்சி, யாருமே சம்பள ஆட்கள் இல்லாமல் சேவை மையம்தான் இது. உலகத்தில் இருக்கக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள், என் தமிழ் உறவுகள், எப்போயாவது மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயிலுக்கு நீங்கள் வரும்போது அங்கே ஒரு தடவையாவது இந்த கடைக்கு வாங்க. இந்த கடையில் வந்து ஒரு தடவையாவது சாப்பிடுங்க. உங்களுடைய உண்மையை நீங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ளலாம். தயவுசெய்து மதுரைக்கு வந்தீங்கன்னா வாங்குங்க. எல்லாருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. அப்புறம் இந்த கடையில் வந்து பருத்தி பால் மட்டுமில்லைங்க, காலை நேரத்தில் கம்மங்கூழ் அப்புறம் கேப்பக்கூழும் கிடைக்குமா. செம்ம டேஸ்ட்டாக ஆனல் மேம். இந்த ஒரு கிளாஸே போதும் போல், ஒரு வேளைக்கு வயிறே பசிக்காது, அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக இருக்குது.
சரிங்க. அப்புறம் என்ன, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டக்குனு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல்லையும் தட்டி விட்டு ஆல் செட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.